ஓவியாவனுக்கு வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் என்பது ஒவ்வொரு நாளும் தீவிரமடைந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று கூட 3 வளைகுடா நாடுகள், குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் மிகப்பெரிய தாக்குதல், ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதை அந்த நாட்டு அரசை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது. இந்நிலையில தொடர்ச்சியாக இன்று காலை துபாயில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த எண்ணெய் கிடங்கு துபாயினுடைய சர்வதேச விமான நிலையம் அருகே இருப்பதாகவும் இது மிக முக்கியமான எண்ணெய் கிடங்காக பார்க்கப்படுகின்ற நிலையில் அதன் மீது ட்ரோன் தாக்குதல் ஈரான் நடத்தியிருக்கிறது. இதில் இந்த எண்ணெய் கிடங்கு என்பது மிகப்பெரிய சேதத்தை சந்திருப்பதாக அங்க இருக்கக்கூடிய அந்த வழியாக இருக்கக்கூடிய போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்தும் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஈரானுடைய துபாய் எண்ணெய் கிடங்கு மீதான தாக்குதல் காரணமாக துபாயினுடைய சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, சென்னையில் இருந்து துபாய் சென்ற விமானம் கூட பாதி வழியில் திருப்பி விடப்பட்டிருப்பதும் இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அசாதாரண சூழல் என்பது அங்கு காணப்படுகின்றது. அங்கு போக்குவரத்து, மற்ற விமான போக்குவரத்து மட்டுமல்லாமல் அந்த வழியாக அனைத்து போக்குவரத்தும் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த எண்ணெய் கிடங்கு மீதான ஈரானின் தாக்குதல் காரணமாக துபாய் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாகவும் பிறகு நிலைமை சீரடைந்தவுடன் மீண்டும் திறக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது எப்போது திறக்கப்படும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. காரணம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சேதத்தையும் ஒரு அசாதாரண பதற்றமான சூழலும் அங்கு காணப்படுகிறதால் மக்கள் அச்சத்தில் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் நேற்று தினத்தில் கூட 3 வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் அதன் தொடர்ச்சியாக இன்று காலை துபாயில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு மீதான தாக்குதல் என்பது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஈரானை பொறுத்தவரையில் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டினுடைய அமெரிக்க ராணுவ நிலைகளையும் தாண்டி எண்ணெய் கிடங்கு மீது தாக்குதல் என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதன் ஒரு பகுதியாக இன்று காலை நடைபெற்ற இந்த தாக்குதல் பார்க்கப்படுது. இதன் காரணமாக அங்கு மிகப்பெரிய ஒரு வெண்ணெய் முட்டம் அளவுக்கான புகை கரும்புகள் சூழ்ந்து காணப்படுவதால் அந்த பகுதி வழியாக மக்களும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விமானம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சென்ற விமானம் கூட துபாய் செல்லாமல் பாதி வழியிலேயே திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழலையும் ஒரு பெரிய அளவிலான பதற்றமும் காணப்படுகின்றது.